கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2025 வருடம் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியை பார்க்கணும். உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல கொடுப்பினை. அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். குரு கொடுத்தால் எவர், அதாவது குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வகையில் அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும் ராசிநாதன் மீதும் பதிகிறது. அப்போ ராசிநாதன் பலப்படுகிறார், ராசி பலப்படுகிறது. அப்போ என்ன, இந்த மாதம் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்கள் சிந்தனைகள், செயல் திட்டங்கள் சிறப்பு பெறும். கேது ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ ஞானத்தை கொடுப்பார். எதை செய்தால் சரி, எதை செய்தால் தவறு என்கின்ற அமைப்பு உங்கள் உள்ளுணர்வு சக்தியை உங்களுக்கு எடுத்து காட்டும். அப்போ உங்கள் உள்ளுணர்வு பிரகாரம் நீங்கள் செயல்படுவது சிறப்பு. சரி, தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாரு? புதன். புதன் 5ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வையில் பெற்று சுபத்துவமாக இருக்கார். தொழில் நன்றாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதியோட சேர்த்திருக்கார் அல்லவா. அப்போ ஒரு தொழில் இருக்கிறீங்க, தொழிலுக்காக செலவு செய்வீங்க, புதிய ஏதாவது ஒரு திங்ஸை வாங்கி போடுவீங்க, இயந்திரங்கள், புதிய இயந்திரங்களை வாங்குவீங்க. தொழிலுக்காக ஒரு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ வருமானத்தை பெருக்குவீங்க. அதற்குண்டான விஸ்தரிப்பு அப்படிங்கிறது, தொழில் ஸ்தாபனத்தை விஸ்தரிப்பதற்கான கிளைகளை உருவாக்குவதற்காக இந்த மாதிரியான தன்மை இருக்கும். அதற்கான ஒரு கடனை வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 11க்கு அப்புறம் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்கிறார். 6ஆம் என்பது என்ன? கடன். சோ கடன் என்கின்ற அமைப்பில் போய் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கடன், கடனை அடைப்பது, கடன் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான தன்மையில போய்கொண்டிருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் கடன், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள், அதில் இருக்கிறவங்க அதை தீர்ப்பதற்கான முயற்சி எடுப்பது, இது எல்லாத்தையும் சக்சஸ் ஆக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வேலை இல்லாத இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிப்ரவரி 11க்கு அப்புறம் வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். 10க்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. அப்போ வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் பிப்ரவரி 11க்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளும் நல்லபடியாக இருக்குது. தனஸ்தானம், அதாவது தனம், பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, 2க்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உச்சத்தன்மையோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்சத்தன்மையோடவும், குரு அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. அதாவது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய 2 மாபெரும் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் வலுப்பெறுகிறது. அப்போ குரு சுக்கிரன் வலுப்பெற்றாலே தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை, பொருளாதாரம் கொடுக்கிறது. அப்போ லாக்காயிருந்த பணம் திரும்பி வரப்போகிறது, அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபத்து அனுபவிக்க போகிறீர்கள். அந்த லாபத்துனால என்ன, மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, உற்சாகம் என்கின்ற தன்மை இருக்கிறது. அப்ப பண விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன நினைத்தவாறே பணம் திருப்தி அடையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீர்கள். ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டம் சரியாகக்கூடிய தன்மை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிந்திருந்தவர்கள், ஏதாவது ஒரு காரணத்தால் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் கூட நினைக்கலாம், தன்னுடைய கணவர் தான், தன்னுடைய மனைவி தான் அப்படிங்கிற அந்த பொதுநல தன்மைங்கிறது இருக்கும். இது வரைக்கும் ஒரு சுயநலத்தோட, ஒரு ஈகோ சென்ஸோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ள வருது இல்லையா, 3ஆம் நபர்களால் எதையாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டு ஒரு மனக்கசப்போடு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த மனக்கசவுகள் எல்லாம்
அதாவது வெளியாகி மனக்கசப்பு போராட்டங்களிலிருந்து விலகி அன்போட அரவணைப்போட ஒரு ஒரு அன்போடு அதாவது என்ன சொல்றது, ஒரு அன்பு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காதல் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய தன்மை, காதல் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, காதலில் அதாவது காதலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை, இதெல்லாமே நல்லா இருக்கு. திருமண சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 7ஆம் அதிபதி வலிமை பெறுகிறார். அப்போ 7ஆம் இடத்துல கலத்திர காரகனான சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கு. அப்போ திருமண வாய்ப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்றேன். ஒரு 2-3 மாதங்களாக திருமணங்கள் நடக்கலை அல்லது திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறோம், எத்தனையோ வரங்கள் பார்க்குறோம், ஒரு பொருத்தம் இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, ஒரு வரன் கூடி வரலையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மன போராட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும்ங்கிறத 100% சொல்லலாம். என சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி ஒரு 2ஆம் வாழ்க்கை, அதாவது 2ஆம் திருமணம் செய்து கொள்ளணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இதுவரைக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர் கூட ஒரு எண்ணத்தில் உதயமாகும். ஏன் நாம் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் குழந்தைகளின் நலன் திருப்திகரமாக அமையும். ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார். குருவினுடைய பார்வை இருக்கிறது. குரு பார்த்தால், அதாவது குருங்கிறது யார்? குழந்தை காரக கிரகம் அல்லவா? அவர் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கிறார். இதுவரைக்கும் வக்ரமாக இருந்த அந்த குரு பகவான் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தைகள் சந்தோஷம் அடைய போகிறது, குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை அடைய போகிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் மாணாக்கர்களுக்கு சொல்லப்போனால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடு படிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நல்ல படிப்பீங்க, அதாவது டார்கெட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். என குரு புதனை பார்க்குது. புதன் தான் அந்த படிப்புக்கு காரக கிரகம். இந்த கன்னிராசி என்பவர்கள் நல்ல படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல மார்க் வாங்குவதற்கான தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்தில் சனி இருக்கார்லவா? சனி இருக்கார். அப்போது உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். அதாவது இதுவரைக்கும் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை இல்லாத இந்த கன்னிராசி என்பவர்கள் இப்போ ஒரு அக்கறை எடுத்துக்குவீங்க. ஏன் ஒரு செக்கப் பண்ணி பார்த்துக்கலாமே, ஏதாவது இருக்குமா, ஏதாவது தொந்தரவு இருக்குமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த சனி அங்கே உட்கார்ந்துருக்கார். அதாவது நெடு நாட்களாக ஒரு வியாதியோடு இருக்கின்றவர்களுக்கு இப்போ அந்த வியாதி சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரீட்மெண்ட் நடக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எதிரிகள், அதாவது டைரக்ட் எதிரிகளை நம்ம பார்த்துடலாம். இன்டைரக்டாக மறைமுகமாக உங்களுக்கு யார் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். எனக்கு ஒரு ராசிநாதனை போய் அங்கே உட்கார்றார், எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க, இவங்க தான் நமக்கு தொல்லை கொடுத்தார்கள் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். என களத்திர காரக கிரகம் சுக்கிரன் அல்லவா? அந்த சுக்கிரன் ராகுவோடு இணைகிறது. ராகுன்னா வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய மதம், அந்நிய மதத்தினை சம்பந்தப்பட்டவர்களுடைய தொடர்புகளை கொடுக்கும். 7ஆம் இடம் என்பது என்ன? தொடர்புகள் அல்லவா? அதாவது தான் மீட் பண்ணக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம். அப்போது ராகு அங்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும், வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கை கொடுக்கும். சுக்கிரன் உச்சபலமாக இருக்கிறதுனால அதாவது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய, ஏன்னா சுக்கிரன் நேரம் உங்கள் ராசியை பார்க்கிறார். கலை தொடர்பு உள்ளவர் நபர்களுடன் தொடர்பு ஏற்படும், அதுக்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும்.
அப்போது சினிமா துறையில் இருக்கின்றவர்கள், கதைத்துறையில் இருக்கின்றவர்கள், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அதாவது சுக்கிரனுங்கிறது பெண்களை குறிக்கும் அல்லவா? அப்போ பெண்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல இது. டெக்ஸ்டைலில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல டெக்ஸ்டைல், ஹோட்டல், உல்லாச விடுதிகள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு, இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நல்ல நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், தெய்வத்தினுடைய சக்தியால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ், அதிசயங்கள் நடக்க, அதாவது எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஒரு முறை உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.